ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுந்தரா கிச்சன் ஃபேமிலி. செடியை வளர்க்கணும் ரொம்ப நாளாக ஆசை எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து பழைய வீட்டில் ஓட்டு வீட்டில் தான் இருந்தேன், சிமெண்ட் வீட்டில். அப்போயே நான் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் என் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கினேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 செடிக்கு மேலேயே நான் வச்சு இந்த 10 தொட்டிக்கு மேலேயே அந்த வீட்லேயே என்னால் செடி வளர்க்க முடியுது. இந்த வீட்டுக்கு வந்து என்னால் செடியை வளர்க்க முடியாது. எல்லா தொட்டியுமே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வளர்க்க முடியாமல் இவன் மேலே எடுத்து செகண்ட் மாடியில் வளர்க்க முடியாது, செய்ய முடியாது. நம்ம இருக்கிறது கீழ் ஃப்ளோரு, வெளியில் வாசல் இருக்க முடியாது, யாரும் எடுத்துகிட்டு போய்ட்டு செய்ய பாதுகாக்க முடியாது. நானும் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தனால என்னால் செய்ய முடியாது, டெய்லி தண்ணி ஊற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே யாருக்கும் கொடுத்துட்டாரு. எனக்கு உண்மையே ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அவ்வளோ வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக வளர்த்துட்டு இருந்தேன். என் பொண்ணு 7-8 வயசு இருக்கும்போது இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். அவளுக்கு இப்போ 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 16 இயர்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 16 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். நான் வளர்த்து ரொம்ப ஆசை. ஸோ இதை வந்து நான் வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசை. சரி, நான் வேலைக்கு நின்று ஒரு வருஷம் ஆகிடுச்சு. ஸ்கிப் பண்ணிவிட்டு அதாவது நின்றுட்டு ரிசைன் பண்ணிவிட்டேன். வீட்டில் தானே சும்மா தான் இருக்கும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரவையில் அதை பார்க்கவுனே எனக்கு கலர்ஃபுல்லாக பார்க்கவே அட்ராக்ஷனாக இருந்துச்சு. சரி, சும்மா தான் பார்க்க போனேன். வாங்கிட்டு வந்துட்டு நான் ஒரு 3 நாளாக அப்படியே தான் இருந்துச்சு. தொட்டியில் அந்த சின்ன தொட்டியில் தான் வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சரி அப்போ கேன் பீசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வேஸ்ட்டு கேன்லாம் கிடையாது, யூஸ் பண்ணுற கேன் தான். பட் பழைய கேனாக இருந்துச்சு. அதை கட் பண்ணி அவர் தான் கொடுப்பாரு. அது ஒரு 2 கேன் மட்டும் தான் இப்போதைக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க. 3 கேனு சொன்னால் 2 கேன் தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. சரி, என்ன பண்ணுறது, திருப்பி கேட்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த மூடியில் உள்ளதை திருப்பி போட்டு அதே அந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஹோல்ஸ்லாம் அடிச்சுட்டு கவர் வச்சு அதுக்கப்புறம் இந்த மண்ணை ஒரு மூட்டை மண்ணை எடுத்துகிட்டு வந்தோம். அதில் பாதி வாங்கிட்டு வந்தோம். இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லி வளர்த்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 3-4 நாள் கழித்து தான் அதை எடுத்துருந்தேன். செம்பருத்தி பூ, ரோஸு, சாமந்தி கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாமந்தி. அதுக்கப்புறம் பூண்டு தூள், வெங்காயம் தூள்லாம் வீட்டில் இருந்துச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து உரத்துக்காக போட்டு வச்சுக்கிறோம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணணும். ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே செம்பருத்தி மட்டும்தான் எடுத்துமே மேலே வச்சுருக்கோம் மொட்டை மாடியில். மற்றதெல்லாம் எப்படி டெய்லி துணி காய்க்கும் போது செய்கிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இது மட்டும் வாசல் இருக்குல்ல, அந்த வழியாக வச்சுருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.